எரிமலை எப்படி பொறுக்கும் ஏன் பிறந்தாய் மகனே அம்மா ஓட்ட சட்டி எந்த விதமான அரக்கரை வரம் பெற்று விட்டால் நேராக தேவலோகத்தினால் பாதிக்கின்ற அவர்கள் முன்கூட்டி அறிந்தவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்த போதிலும் தவத்தை கலைப்பதற்கு 1000 வழிகள் வகுத்திருப்பார்கள். அதற்கு நம்ம ஒண்ணு இழுச்சுவாய் கிடையாது. நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நீ உட்காரு. என்ன மீறி யாரு வந்துடுறாங்க நான் பாக்குறேன். உள்ள ஆத்மாவில் வந்து பிரணவம் பிரணவம் எல்லாம் 3 இலை ஈட்டிய உட்காந்து கேட்க தேவையில்ல, கொஞ்சம் சத்தமா தான் தேவை. இது போமலா உட்காந்து கேட்கணும் என்ன பேசத்துன்ட்டு சத்தமா சத்தமா என்ன ஏழமா விட்டுங்கிறீங்க நீங்க ஏழமா விட்டுங்க பத்தியமா பத்தியமா கார குழம்பு சாம்பார் ரசம் ஏப்ப வந்தா உள்ள ஆத்மாவில இருந்து 7 சக்கரத்தை நிலையா நிறுத்தி சிந்தனையை செதற விடாமல் உள்ள ஆத்மா பிரணவம் வரணும். சரி சரி நம்ம உட்காரு பாக்காத பேப்பரை பேன் நிக்க அப்ப நான் சோற சாத்தி போட்டோமா உட்காரு அப்பப்ப எனக்கு தனித்தாக எடுக்கும் அப்பப்ப தனித்தாக எடுக்கும் தனி போனாலும் கொடுக்கணும் அது வேற வழி கிடையாது. உனக்கு தானே நான் எதுக்காக இருக்கேன் டீ வந்துட்டா இப்பதான் வந்தது டீ சாத்திக்கலாம் இல்லையா நீ குடிக்கலையா இல்லையா பாய் வெளியே கூட 2 மணிக்கு வரும் 4 முறை சொல்லிருந்தேன் பாப்பா கீழே ஊத்துற போறா நீ வேற டீ ராஜேந்திர சொல்லிட்டு நடக்குது 4 வெள் ஏய் சல்மா ஜாத்திரா காவலரே ஓம் நம சிவாய ஆதி மூலம் தவத்தை கெடுப்பதற்கு வந்திருக்கிறோம். அந்த கண்டக்காரர்களுங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. சுற்றுலா தேடிப்பாரு. அவங்க தவத்தை கெடுக்கணும்க்கா. தேடிப்பாரு. புறப்படு. மகாதேவா. ஜாண்டி தோர்க்கறாங்க இருவரும். இவங்கதானா? ஆமா. இவங்க தவத்தை கெடுக்க வேண்டும். கெடுக்கலாமே. நான் யாரையும் வீட்டுக்கு போறேன் நான்.
டாடி மம்மி டாடி மம்மி ஏண்டி எங்க தவத்தை இப்படி பாடி ஆடி பண்ணலாம் கிடைக்க முடியாது. ஆமாக்கா. எங்க தவத்தை எப்படி கிடைக்கணும் பாரு. பெயர் என்ன? என் சிஷ்யன் மேல ஒரு துரும்பு பட்டா என் உடம்புல எரியும். கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில். உன் பெயர் என்ன? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடிக்கிற அடி நீ பின்னால தோச்சுனா அப்ப அடிக்கிற அடி எங்களுக்கு என்ன திரும்பி இருக்குது? படிக்கலாமா? படிக்கலாமா? கேட்கிற கேள்விக்கு பதில். உன் பெயர் என்ன? இன்னார பேர் வந்துருக்கோம், இன்னார வந்துருக்கோம். நல்லா புது வைக்கிற மாதிரி இருக்கு பாரு. பூசி இன்னார பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பேரு உனக்கு கேட்டீங்கல்ல, பேரு கேட்டியா? என்ன கேட்ட? சிஷ்யா, நான் அதை பார்த்தேன். உனக்கு ஏத்த மாதிரி நம்ம நடக்கிறப்ப மத்தவங்க நம்மள பாக்கணும். அது போலதான் நிறைய பேர் பஜார் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி பொம்பளை பல்லு தெரிஞ்சவங்க சிரிக்க கூடாதம்மா. சிரிச்சாக்கா அந்த குடும்பம் நட்டோருக்கு வந்துடும். கல்யாணமான எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டாங்கி சேனையை கல்காட்டை ஏத்தி கட்டி முந்தான இடுப்பு சொல்லி முக நிறைய மஞ்சள் பூசி நெத்தி நிறைய பொட்டு வச்சு மண்டையில கொண்டை போட்டு கொண்டு நிறைய பூ வச்சு குனிஞ்ச தலை நிமிராம நடக்கிறாப்பார் அவ பொம்பளை. இப்ப வீட்டுல ஒரு சிலது என்ன பாரு ஐயோ பாருன்னு பஜார் பஸ் ஸ்டாண்ட்ல பெருக்கிறதுக்கு முந்தாயில போட்டுக்கணும். சிவனேன்னு எவனா வேலைக்கு போவான், வேலை கிடைக்கலையேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துருப்பான். சும்மா இருக்குமா அவன் முகத்துல முன்னாடி பார்த்தோன்னே ஓ இது ஏற்கனவே லைன்ல போற வேண்டி போலுக்கு. யாரா லைனு? யாரு? இது சொரூர் ஆள் பொழுது. நீ பாரு நீ பாரு. என்னடா கேட்க பாரு நீ? என்ன எப்படியாப்பட்ட ஆளை இறக்கிறோம் பாரு. பிக்ஷு 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 ஆளை பார்க்காத கேட்கறது டக்கு டக்குன்னு. உன் பெயர்? என் பெயர். நீ எக்ஸ்ட்ரா பேசவே கூடாது. யார் கேள்வியும் அது மட்டும் ஓகேவா? கேட்கறதா சப்பி கட்டா போச்சு. பொம்பளை ஷாட் இந்த உனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டை கூட முதல்ல உனக்கு பொம்பளை அடிச்சுக்கு அண்ணன் தான் கொடுத்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்ன பொம்பளை டே உடம்பு ஊதிடுச்சு வேண்டாண்டா பப்னேஷன் நல்லா காமெடி நல்லா பண்ற அப்படின்னு ஒரு பணத்தை கொடுத்து ஒருத்தரோட துட்டு 100 ரூபா கொடுத்து முதல் நாள் குத்து வைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஓட்டமேனு அப்படி அவர் போய் ஒரு குருநாள் வாடா படம் பேசுறேன். எதுக்கு பேண்ட் ஷர்ட் குத்தி என்ன பபுனா சார சொன்னதுயா? இந்த தேவடியாப்ப வந்தவங்க மாட்டான் நம்ம வாங்கி என்ன பபுனா சார வச்சுட்டு ஒண்ணுக்கும் கிடையாது. என்னடா வச்சமா எங்கன்னா வக்கீல் வேலை ஹைகோர்ட்ல செய்யணுமான்னு கிடையாது. நீ வந்து பேச்சு நடத்து உன் பெயர் என்ன? என் பெயர்
பக்கடா உன் பெயர் என்ன? என் பெயர் சொல்றேன். வாய் மூடா உன் பெயர் என்ன சொல்றியா? என்னடா மச்சி கேட்டியா கரெக்டா கேட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு சொல்லும்போ அதை விட இப்ப இவர் கேப்பாரு நீ சொல்ல உன்னுடைய பெயர் என்ன? உன் பேர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? எரிமலை எப்படி பொறுக்கும் ஏன் பிறந்தாய் மகனே நாடகத்திலேயே எல்லா நடிகரும் எப்படியாப்பட்ட வித்துவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வாத்தியாராலும் சரி, பெட்டி புத்தகத்தை தாய் தந்தையை நினைச்சு பாடுறே மனங்கிற முட்டாங்க தைக்கும். அனாவசியமா அவங்க எல்லாம் பேசாதா. அம்மா ஓட்ட சட்டி அடிக்கிறாங்கன்னு கவலைப்படாதா. மனராஜா அடிக்கிறான்னு கவலைப்படாத. ஏன்னா உண்மையில சின்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க கேட்டுக்கோ. எங்கேயோ காட்டுல மேட்ல ஒரு கல்லு ஒண்ணு இருக்குது. கல்லு எடுத்தாந்து சிற்பிகளை சொல்லி இதை சிலையை அடிக்க சொல்றாங்க. சிற்பியான என்ன சொன்னாரு, புளியை எடுத்துன்னு சுத்தியல் தட்டி அந்த கல்லை சிலையாக்குவார். புலியின் வலியை தாங்கோட கல்லு சிலையா மாறுது. கோவில் கர்ப்ப கிரகத்துல வச்சு எல்லாரும் கையெழுத்து கடவுளா கையெழுத்து கும்பிடுறோம். புலியின் வலியை தாங்காத கல்லு பாதியில உடைஞ்சு போகுது. அதே கோவில் வாசலுக்கு கீழே காலில் மெரிக்கிற படிக்கட்ட காலால மெரிக்கிறோம். இதுல காரணம் என்ன? உளியின் வலியை தாங்குற கல்லு பெருமை அடையுது. பொறுமையா இருக்கிற கல்லு கடவுளா மாறுது. நம்ம கையெழுத்து கும்பிடுறோம். பொறுமையை இழக்கிற கல்லு அதனுடைய தகுதி தராத குறைஞ்சு போகுது. அதனால காலு கீழே மெரிக்கிறோம். அதனால நீ இப்போ வந்து ஒரு கல்லு உன்னை சிலையா செதுக்கிறேன். சிலையா செதுக்கல சூத்ததான் செதுக்கிறாங்க. படால் பண்ண வராது. என்னமா நாலு எலும்பு வச்சு இல்லைன்னா செத்து காலுகளை கறி கூட இல்லை. சொல்ல முடியாதுல அடிக்கிற பின்னால மருந்து மேல படுத்துன்னு தெரியாது. சேர்ல வர உட்காந்து அடிக்கிறாரு. ஏன் நிக்க வக்கல போது பொண்டாட்டி அடிக்க தெரியாது பேசுங்க. யார் செய்யுவா